பல்வேறு மூலிகைகள் நோய்களை கட்டுப்படுத்தும் வீரியம் கொண்டவை. அந்த மூலிகைகளை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் காட்டு கோரை புல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான புல் வகை தாவரம். வழக்கமாக நம்ம கோரை புல் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். சுண்டு விரல் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கருப்பு நிறமான விதைகளை கொண்டு மேலே வளரக்கூடிய ஒரு புல் வகை. காட்டு கோரை புல்லை பொறுத்தவரையிலும் ஒரு சிறிய கரும்பு இருந்தால் எவ்வளவு உயரமாக இருக்குமோ தடிமனாக இருக்குமோ அந்த அளவுக்கு தண்ணீர் அதிகமான மணற்பாங்கான இடங்களில் வரக்கூடிய ஒரு புல்வகை தாவரம் இந்த காட்டுக்கோரை புல். இந்த காட்டுக்கோரை புல்ல அந்த மேல் இருக்கக்கூடிய பச்சை நிறமான பகுதி மற்றும் அடியில் இருக்கக்கூடிய கிழங்கு இதை இரண்டையும் மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் நம்மிடையே உண்டு. இந்த காட்டுக்கோரை கிழங்குன்னு சொல்லுவோம். காட்டுக்கோரை புல்லிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கிழங்கு உடலில் இருக்கக்கூடிய ஜுரம் சொல்லக்கூடிய காய்ச்சல் சம்பந்தப்பட்ட நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக இன்றைக்கு நிறைய வகையான காய்ச்சல்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். டைபாய்டு காய்ச்சல், மலேரியா காய்ச்சல், சிக்கன்குனியா சம்பந்தப்பட்ட காய்ச்சல், இப்போ சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா நுரையீரலை பாதிக்கக்கூடிய ஒரு வகையான வைரஸ் காய்ச்சல். இந்த காய்ச்சல் வந்து உடலை படுத்தும் பாடு அப்படிங்கிறது 2 நாளோ அல்லது 2 வாரமோ. ஆனால் அந்த காய்ச்சலுக்கு பிறகு உடல் தேராமல் இருப்பது அப்படிங்கிறது பொதுவாகவே அனைவருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த சிக்கன்குனியா காய்ச்சல் ஏற்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா இன்னும் என்னுடைய மூட்டு சரியாகவில்லை, இன்னும் என்னுடைய சிறு சிறு மூட்டுகளில் வலி இருக்கிறது, இன்னும் என்னால் தரையில் உட்கார முடியவில்லை, இன்னும் என்னால் சரியாக ஒரு பிடிமானம் இல்லாமல் நடக்க முடியவில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு காய்ச்சலுக்கு பிறகு ஏற்படுகின்ற உடலில் இருக்கக்கூடிய பலவீனம், வலி, உடலில் இருக்கக்கூடிய கோளாறுகளை குறைக்கின்ற சக்தி இந்த காட்டுக்கோரைக்கிழங்குக்கு உண்டு. இந்த காட்டுக்கோரைக்கிழங்கு வெளிப்புறமாக பார்ப்பதற்கு கருமை கலந்த பழுப்பு நிறமாக இருக்கும். உட்புறமாக பார்ப்பதற்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான வெண்மை நிறமாக இருக்கும். நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய காட்டுக்கோரைக்கிழங்குடைய அந்த ஒரு சூரணத்தை 2 கிராம் அளவுக்கு காலை உணவுக்கு முன்பு, 2 கிராம் அளவுக்கு இரவு உணவுக்கு முன்புன்னு சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட காய்ச்சலாக இருந்தாலும் அந்த காய்ச்சலின் காரணமாக உடலில் ஏற்படுகின்ற பலவீனமாக இருந்தாலும் அவை இரண்டுமே மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் காட்டுக்கோரைக்கிழங்குக்கு பாரம்பரிய மருத்துவத்தில் எந்த வகையான நோயாக இருந்தாலும் கூட முதலில் கொடுக்கின்ற ஒரு சிகிச்சையாக இது இருக்கும். இரண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொந்தரவு, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக காலை எழுந்தவுடன் ஒரு முறை அல்லது 2 முறை மலம் கழிப்பது அப்படிங்கிறது எல்லோருடைய பொதுவான ஒரு குணமாக இருக்கும். ஆனால் இந்த ஐபிஎஸ் நோய் இருப்பவர்களுக்கு என்ன தொந்தரவாகும்னா காலை எழுந்ததிலிருந்து இரவு படுக்கும் வரை ஒரு 10 அல்லது 15 முறையாவது மலம் கழிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். காலை எழுந்தவுடன் மலம் கழிப்பாங்க, ஒரு காப்பி குடித்தவுடன் உடனே, ஒரு சிற்றுண்டி அருந்தியவுடன் உடனே, மீண்டும் 11 மணிக்கு, மீண்டும் மதிய உணவுக்கு பிறகு, மீண்டும் மாலை உணவுக்கு பிறகுன்னு. இந்த ஐபிஎஸ் நோயுடைய ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா அது மனதில் எந்த அளவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும்னா ஒரு திருமணத்திற்கு செல்ல வேண்டும், ஒரு பரீட்சைக்கு செல்ல வேண்டும், அல்லது ஒருவரை சந்திக்க நாம் வெளியே செல்ல வேண்டும் என்றால் கடுமையான மன அழுத்தத்திற்கு உள்ளாகி வெளியில் போவதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு அவர்களுடைய மனதில் எண்ணம் தோன்றும். அந்த அளவுக்கு அதிகமான முறை மலம் கழிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அந்த ஐபிஎஸ் இருக்கிறது. இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்றது இருக்குது. அதிகமாக ஓட்டல் உணவு சாப்பிடுபவர்கள், அதிக எண்ணெய் பசை இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுபவர்கள், அசைவ உணவு, பச்சை மிளகாயில் அரைத்த உணவு, ஊறுகாய் சம்பந்தப்பட்ட உணவு, சுத்தமில்லாமல் செய்யக்கூடிய அசைவ உணவுகள், இதெல்லாம் சாப்பிடும்போது பெருங்குடலை அது பாதித்து சிறுகுடல் பெருங்குடலுக்கு இடையே இருக்கக்கூடிய குழல்களை அது பாதிக்கிறதுனால இந்த ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய் வருது. இந்த மாதிரி நோய் இருப்பவர்கள் காட்டுக்கோரைக்கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை அல்லது காட்டுக்கோரைக்கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் வந்து 2 கிராம், தண்ணீர் ஒரு 200 மில்லி, இதை நன்றாக கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து எடுக்கின்ற அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு,
இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு தொடர்ந்து சாப்பிட்டாலே ஒரு 2 அல்லது 3 மாத காலங்களிலேயே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அந்த மலம் வரக்கூடிய அந்த எண்ணம் குறைவதை உணரலாம். ஒரு 4 மாத காலங்களில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக காலை ஒரு முறை இரவு ஒரு முறை தவிர மற்ற நேரங்களில் மலம் கழிக்க வேண்டிய ஒரு சூழலோ அல்லது மலம் கழிக்க வேண்டும்ங்கிற ஒரு அர்ஜோ இல்லாமல் இருப்பதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஐபிஎஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை மிக வேகமாக குறைத்து சரி செய்யக்கூடிய ஒரு சக்தி இந்த காட்டுக்கோரைக்கிழங்குக்கு உண்டு. இந்த காட்டுக்கோரைக்கிழங்குடைய இன்னொரு மிக முக்கியமான அழகியல் சம்பந்தப்பட்ட குறிப்பு பாரம்பரிய மருத்துவ நூல்களில் நம்ம நிறைய பார்க்குறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு பொதுவாக அவர்களுக்கு குழந்தை பிறந்த பின்பு அல்லது ஒரு 35 வயதுக்கு பிறகு அல்லது அவர்களுக்கு மெனோபாஸ் சம்பந்தப்பட்ட ஒரு வயது ஏற்படும் போது அவர்களுடைய மார்பகம் மற்றும் அவர்களுடைய பிட்டப்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் மிகவும் விரிந்தோ அல்லது மிகவும் சுருங்கியோ ஒரு உருவமில்லாத ஒரு அமைப்பாக மாறிவிடுகிறது. இன்றைக்கு சென்னை முழுவதும் இந்தியா முழுவதும் எவ்வளவு காஸ்மெட்டிக் சர்ஜரி கம்பெனிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்காகத்தான். இந்த பிரச்சனையை இயற்கையான முறையில் சரி செய்யக்கூடிய சக்தி இந்த காட்டுக்கோரைக்கிழங்குக்கு உண்டு. காட்டுக்கோரைக்கிழங்கை பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை தினசரி தொய்வடைந்திருக்கக்கூடிய தசைப்பகுதிகள், மார்பு பகுதி, பிட்டப்பகுதி, வயிற்றுப்பகுதி, தொடைப்பகுதி அல்லது ஒரு நோய்க்கு பிறகு அல்லது ஒரு அறுவை சிகிச்சைக்கு பிறகு தசைகளில் தேவையான ஒரு இறுகுத்தன்மை இல்லாமல் இருப்பது, ஒரு ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களெல்லாம் இந்த எண்ணெயை நன்றாக தடவி ஒரு வெந்நீர் கொண்டு ஒத்தரமளிக்கணும், இல்லது நீராவி குளியல் எடுக்கணும். இதை ஒரு சிகிச்சையாக அவர்கள் தொடர்ந்து ஒரு 3 மாத காலம் செய்யும்போது இந்த காட்டுக்கோரைக்கிழங்கில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் தசையில் இருக்கக்கூடிய புரதச்சத்து சம்பந்தப்பட்ட கொழுப்பு சம்பந்தப்பட்ட காரணிகளை சீரமைக்கிறதுனால மீண்டும் அந்த ஃபர்ம்னஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு திடத்தன்மையுடைய பொருளாக அந்த தசைகள் மாறுவதனால உடலுடைய அமைப்பு இயற்கையாகவே ஏற்படுவதை பார்க்கலாம். இன்றைக்கு இருக்கும் அழகு குறிப்புகளை விட பாரம்பரிய மருத்துவ நூல்களில், சித்த மருத்துவ நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா அழகு குறிப்புகள் ஆயிரக்கணக்கான அழகு குறிப்புகள் இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு தான் பெண்கள் அவர்களுடைய உருவமைப்பை பற்றியோ ஆண்கள் அவங்க உருவமைப்பை பற்றியோ கவலைப்படுவதுன்னு கிடையாது. பல 1000 வருடங்களுக்கு முன்பிருந்தே ஆண் பெண் இருவருமே அவர்களுடைய உடலை எவ்வாறு அழகாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே நேயர்களே, இந்த காட்டுக்கோரைக்கிழங்கை பொறுத்தவரையிலும் காய்ச்சலுக்கும் காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பக்க விளைவை உண்டாக்கக்கூடிய உடல் பலவீனங்களுக்கும் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய்க்கும் மிக முக்கியமாக உடலுடைய அமைப்பை அழகை அதிகரிக்கின்ற வகையில் வெளிப்புறமாக தடவுகின்ற சிகிச்சைக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.